அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகாராஜனுடைய புலிப்பாணி ஜோதிட 300ங்கிற அந்த நூலிலிருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நாம் இதுவரையிலையும் புலிப்பாணி ஜோதிட 300ங்கிற அந்த நூலில் 298 பதிவுகள் வெளியிட்டுட்டோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 299வது பதிவு, பாடல் எண் 298. இப்போ இந்த பாடலில் ஒரு சுபகாரியம் தொடங்குறதுக்கு அந்த சுப மங்கள முகூர்த்தம் கணிக்கிறது, அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பாடலில் கொடுக்குறாங்க. பொதுவாக நாம் ஒரு திருமண அழைப்புகளை பார்த்தோம்னு சொன்னால் அதில் இன்ன தேதியில், இன்ன கிழமையில், இன்ன பட்சத்தில், இன்ன திதி, இன்ன யோகம், இன்ன லக்னத்தில் இந்த திருமண வைபவம் நடைபெற இருக்குதுன்னு போடுவாங்க. அப்போ அந்த லக்னம் அப்படிங்கிற போது என்ன வேலைங்கிறத போட மாட்டாங்க. இப்போ ஒரு நாளில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த முக்குண வேலைன்னு சொல்கிறது, சாத்வீக வேலை, ராட்சச வேலை, தாமச வேலை. அந்த முக்குண வேலையில் எந்த வேலை அந்த முகூர்த்த நேரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத எந்த ஒரு அழைப்புகள்லையும் நாம் பார்க்கறது இல்லை. இங்கே புலிப்பாணி சித்தர் அந்த முக்குண வேலைகளில் எந்த வேலை அந்த திருமண முகூர்த்த லக்னத்துக்கு இருக்குது, அப்படி இருந்தால் அது அமிர்த யோகமா, சித்த யோகமா, இல்லை மரண யோகமா அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பாடலில் கொடுக்குறாங்க. இந்த பாடல் வெண்பாவில் அமைஞ்சிருக்கு. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை அடுத்து பார்ப்போம். மகரமரி கும்பம் யாழ் மாதளவன் வில் மீன் பகர்துளைவேல் மாடாடு பண்பாய் இகுதுலகிலே சாராதாமேவில் லேசியமாய் நன்மை தாசாராமேவில் அத்தம்தான் அப்படின்னு முடிச்சிருக்கிறார். இப்போ இந்த வெண்பாவில் இலக்கணப்படியான ஒரு புதுமையை புகுத்தி இருக்கிறாங்க. மேலோட்டமாக பார்த்தா பெரும்பாலான ஜோதிட மேதைகளுக்கு பொருள் புரியாத மாதிரி இருக்கும். நுட்பமாக கவனிச்சா ஒரு அற்புதமான சூட்சமங்களை இந்த பாடலில் புலிப்பாணி சித்தர் அடக்கியிருக்கிறாங்க. மேலே இருக்கிற அந்த 2 அடியுமே 12 லக்னங்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அமையுது. அடுத்து வரக்கூடிய 2 அடிகளும் அந்த சாத்வீக வேலை, ராட்சச வேலை, தாமச வேலை, அந்த முக்குண வேலைகளில் எந்த லக்னத்துக்கு எந்த வேலை அமைஞ்சா அமிர்த யோகம், எந்த வேலை அமைஞ்சா சித்த யோகம் அப்படிங்கிறத அந்த 3வது அடியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த இறுதி அடியில் பார்த்தா எந்த லக்னத்துக்கு எந்த வேலை அமையக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. முதல் அடியை பார்ப்போம். மகரம் அரி கும்பம் யார். மகரம்னா மகர லக்னம், அரினா சிம்ம லக்னம், கும்பம்னா கும்ப லக்னம், யாழ்னா மிதுன லக்னம். மகரம் அரி கும்பம் யார். மாதளவன் வில் மீன். முதலடியில் அந்த 3வது சீரு 4வது சீரு. மாதளவன் வில் மீன். மாதுனா கன்னி லக்னம், அளவன்னா நண்டு கடக லக்னம், வில்னா தனுசு லக்னம், மீன்னா மீன லக்னம். அப்போ மகரம் அரி கும்பம் யாழ் மாதளவன் வில் மீன் அப்படிங்கிறதுல அந்த 8 லக்னங்களை கூறுறாங்க. மகர லக்னம், சிம்ம லக்னம், கும்ப லக்னம், மிதுன லக்னம். அதே மாதிரி கன்னி லக்னம், கடக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம். அடுத்து 2வது அடியில் பார்த்தோம்னா பகர்துளைவேல் மாடாடு பண்பாய். பண்பாய்னா அது நல்ல முறையில் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். பகர்துளைவேல் சிறப்பித்து சொல்லக்கூடிய, துளைனா துலா லக்னம், தேல்னா விருச்சக லக்னம், மாடுனா ரிஷப லக்னம், ஆடுனா மேச லக்னம். மாடாடு பண்பாய் இது உலகிலே அப்படின்னு அந்த 2வது அடியினுடைய ஈட்டில் வர்றது. இவையெல்லாம் சிறப்பாக அமையணும்னு சொன்னால் இந்த லக்னங்கள் சர்வமங்கள முகூர்த்த நேரமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இகுது உலகிலே அந்த லேங்கிற அந்த ஈற்று ஓசைய அந்த 3வது அடியுடைய இந்த வெண்பாவினுடைய அந்த 3வது அடியில முதல் எழுத்தா வர்றது மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இகுது உலகில் லே சாராதாம். அந்த சாராதாம் அப்படிங்கிறது ஒரு சொல் அல்ல, 3 சொல்லினுடைய முதல் எழுத்தை கொண்ட ஒரு சொல்லு. சா சாத்வீகம், ரா ராட்சசம், தா தாமசம். சாராதாம் மேவில் லேசியமாய் நன்மை. லேசியம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய பாரம்பரிய முறையில் பல்லாண்டு யுககாலமாக தொடர்ந்து வளரக்கூடிய அந்த வார்த்தை. அதாவது இனிமையான கலவை, சுகம் தரக்கூடிய கலவை, நோய் அகற்றி ஆரோக்கியம் தரக்கூடிய கலவை அப்படின்னு அர்த்தம். அந்த லேசியம் அப்படிங்கிற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு தான் இன்னைக்கு லேகியம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ மிகச்சிறப்பாக நன்மை தரும் அப்படிங்கிறது தான் லேசியமாய் நன்மை அப்படின்னு முடிச்சிருக்கிறார் அந்த 3வது அடி. சாராதாம் அப்படிங்கிறத இப்போ எடுத்துக்கிட்டு சா அப்படின்னா அந்த சாத்வீக வேலை எதற்கு தொடங்கணுங்கிறாரு. மகரம் அரி கும்பம் யாழ்
மகர லக்னமாக இருந்தாலும், சிம்ம லக்னமாக இருந்தாலும், கும்ப லக்னமாக இருந்தாலும், மிதுன லக்னமாக இருந்தாலும், அந்த லக்ன வேலைகளிலே அது எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன திதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த லக்னங்கள் அமையக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு சாத்வீக வேலையாக இருந்தால் அமிர்த யோகம், ராட்சச வேலையாக இருந்தால் சித்த யோகம், தாமச வேலையாக இருந்தால் மரண யோகம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்து அந்த முதலடியில் 3வது சீர் 4வது சீரில் வரக்கூடியது மாதளவன் வில் மீன். கன்னி லக்னத்துக்கும், கடக லக்னத்துக்கும், தனுசு லக்னத்துக்கும், மீன லக்னத்துக்கும் ராட்சச வேலை வந்தால் அமிர்த யோகம், தாமச வேலை வந்தால் சித்த யோகம், அதே நேரத்தில் சாத்வீக வேலை வந்தால் மரண யோகம். அப்ப இந்த அமிர்த யோகம், சித்த யோகம் அமையக்கூடிய அந்த ராட்சச வேலை, தாமச வேலையை அந்த கன்னி லக்னம், கடக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னத்துக்கு எடுக்க வேண்டுமே தவிர மரண யோகம் வரக்கூடிய அந்த சாத்வீக வேலையை எடுக்கக்கூடாது. அப்படிங்கிறத இங்க குறிப்பா நமக்கு புலிப்பாணி சித்தர் சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி 2வது அடியில் பாருங்க, பகர் துளை தேல் மாடாடு. துலா லக்னத்துக்கும், விருச்ச லக்னத்துக்கும், ரிஷப லக்னத்துக்கும், மேச லக்னத்துக்கும் இந்த 4 லக்னங்களுக்கும் தாமச வேலை வந்தால் அது அமிர்த யோக நேரம், அருமையான முகூர்த்த நேரம். சாத்வீக வேலை வந்தால் சித்த யோகம், அதுவும் அருமையான முகூர்த்த நேரம். அதே நேரத்தில் ராட்சச வேலை வந்தால் அசுப யோகமான அந்த மரண யோகத்தை சுட்டி காட்டுவதால் அந்த முகூர்த்தத்தை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாங்க. அதைத்தான் அந்த இறுதி அடியில் சொல்லும் போது கூட சொல்றாங்க, தாசாராமேவில் அத்தம் தான். அத்தம் அப்படின்னா அத்தமனம். சூரியன் அத்தமனம் ஆயிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைஞ்சிட்டார்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி மேற்கண்ட அந்த முதல் அடியிலே வரக்கூடிய மகரமரி கும்பம் யாழ் அந்த 4 லக்னங்களுக்கும் தாமச வேலை வந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டிய முகூர்த்த நேரம். அதே மாதிரி ஒரு சுபகாரியத்தை தொடங்கக்கூடிய அந்த நேரத்துக்கு உண்டான லக்னமானது கன்னி லக்னமாகவோ, கடக லக்னமாகவோ, தனுசு லக்னம், மீன ராட்சச வேலை வந்தால் அது அசுப யோகமான மரண யோகத்தை சுட்டி காட்டுவதால் தொடங்கக்கூடாது. அதே மாதிரி 3வது செட்டு பகர் துளைதே மாடாடு. துலா லக்னமோ, விருச்சக லக்னமோ, ரிஷப லக்னமோ, மேச லக்னமோ வந்தால் அந்த நேரத்துக்கு முக்குண வேளையிலே ராட்சச வேலை இருந்தால் அது அசுப யோகம். எனவே அந்த முகூர்த்தங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல மிக தெளிவாக புலிப்பாணி சித்தர் குறியீட்டு சொற்களை கொண்டு கொண்டு ஊட்டு பொருள் என்கிற இலக்கண வகையிலே வெண்பாவை அமைத்து எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் லக்னங்களை மட்டும் பார்த்தால் பத்தாது, அந்த லக்ன நேரத்துக்கு உண்டான முக்குண வேலைகளையும் பார்த்து இங்கே புலிப்பாணி சித்தர் சுட்டி காட்டி இருக்கக்கூடிய அந்த அமிர்த யோகம், சித்த யோகம் வரக்கூடிய நேரத்தை நாம் சர்வ மங்கள முகூர்த்த நேரமாக எடுத்துக்கொண்டு சுபகாரியத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இனி அடுத்த ஒரு பாடலுக்கு விளக்கம் காண்பதற்கு தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.